வணக்கம் நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் வாவ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட கண்டிஷ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷ்னர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பலன் கொடுக்காது. ஃபஸ்ட்டு கண்டிஷ்னர்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கண்டிஷ்னர்னு சொல்கிறது நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் கண்டிஷ்னர். ஓகேவா? நம்ம ஹேர் டேங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா ஷைனிங்காக, ஸ்மூத்தாக, சில்கியாக, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான, சில்கியான, சாஃப்டான ஹேர் கிடைக்கும். இந்த கண்டிஷ்னரை யூஸ் பண்ணுற நேரம், அதாவது வாவ் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த கண்டிஷ்னரை யூஸ் செய்கிற நேரம் நமக்கு நிஜமாகவே பலன் இருக்குதா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போதுமே கண்டிஷ்னர் நீங்கள் ஹேரில் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட ஹேரை நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வீக்லி 2 times இல்லை 1 times எப்படி வேணாலும் கண்டிஷ்னர் யூஸ் செஞ்சுக்கலாம். நீங்கள் கண்டிஷ்னரை யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை நல்லபடியாக ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுக்கணும். ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணுற நேரம் நீங்கள் ட்ரையான ஹேரில் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. அது அந்த அளவு உங்களுக்கு நல்லது கிடையாது. ஹேரில் நிறைய ஆயில் அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் பண்ணி ஒரு 1 hour இல்லை 2 hours ஹேரில் ஆயிலை ஊற விட்டதுக்கு பிறகு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் செஞ்சுக்கிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? உங்களோட ஹேர் டேமேஜும் ஆகாது, ஹெல்த்தியான நல்ல ஹேராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாம்பு போட்டு நல்லபடியாக வாஷ் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷ்னரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷாம்பு போட்டு இப்போ நல்லபடியாக வாஷ் செஞ்சிட்டீங்க. உங்களோட ஹேர் ரொம்ப வெட்டாக தான் இருக்கும், வாட்ரியாக இருக்கும். ஓகேவா? அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்கும் வாட்ரு. நீங்கள் எப்போதுமே கண்டிஷ்னர் அப்ளை செய்கிற நேரம் வாட்ரு ட்ராப் ஆகி விழுகிறது மாதிரி ஹேர் இருக்கக்கூடாது. ஹேரில் இருக்கிற வாட்டரை கொஞ்சம் லைட்டாக ஹேரை சேர்த்து பிடிச்சி கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி வாட்டரை நீங்கள் மாற்றிடணும். ஓகேவா? அதாவது ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்னு கிடையாது, வெட்டான ஒரு தன்மை இருக்கணும். ஆனால் ட்ராப்பாலாம் வாட்டர் விழுகிறது மாதிரி ஹேரோட தன்மை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷ்னரில் கொஞ்சம் எடுத்து உங்களோட ஹேரில் நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கணும். முக்கியமாக உங்களோட ஹேரோட டிப்பில் அதிகமாக அப்ளை செய்யணும். ஏன்னா டிப்பில் தான் நமக்கு டேங்கிள்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வாவ் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த கண்டிஷ்னரில் அவங்க கொடுத்துருக்கிறது உங்களோட ரூட்லேயும் அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. கண்டிஷ்னரை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டிஷ்னரும் இது வரைக்கும் நான் பார்த்ததில் ரூட்டில் அப்ளை செய்கிறதுக்கு எந்த ஒரு கண்டிஷ்னர்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராடக்டில் ரூட்லேருந்து டிப்பு வரைக்கும் அப்ளை செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கண்டிஷ்னர் அப்ளை செஞ்சதுக்கப்புறமா உங்களோட ஹேரை மொத்தமாக அப்படி ஃபோல்டு செஞ்சு ஒரு 5 minutes அப்படி ஒரு கிளிப் ஏதாவது வச்சுடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 minutesக்கு அப்புறமா வாட்டரில் நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கணும். வாஷ் செய்கிற நேரம் வெறும் வாட்டர் மட்டுமே விட்டு வாஷ் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் நெக்ஸ்ட்டு எதுவும் ஷாம்பு இல்லை எதுவுமே அப்படி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கிட்டு டப்பில் நீங்கள் ஹேரை தோட்டுற நேரம் நல்லா அழுத்தி அப்படியெல்லாம் தேய்க்கக்கூடாது. ஓகேவா? லைட்டாக ஹேரை டவல் வச்சு அப்படி அழுத்தி எடுத்தால் போதும். ஓகேவா? அந்த கண்டிஷ்னர் அப்போ தான் ஒவ்வொரு ஹேரையும் ஷீல்டு பண்ணது மாதிரி இருக்கும். அது அப்படியே இருக்கும். ஹேரை நேச்சுரலாக நீங்கள் ட்ரையாக விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபேனை ஃபாஸ்ட்டாக நல்லபடியாக ஓட விட்டு நீங்கள் நல்லபடியாக ட்ரை செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஃபேனு ஹேர் டேமேஜ் ஆகாமல் தடுக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுற நேரம் அந்த சூடு ஹேரில் படுறது அந்த அளவு நல்லது கிடையாது. இந்த மாதிரி உள்ள மெத்தடில் நம்ம கண்டிஷ்னரை அப்ளை செஞ்சுப்போம். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு வாவ் ஸ்கின் சயின்ஸ் கண்டிஷ்னர், ஹேர் கண்டிஷ்னர். இந்த ப்ராடக்ட்டு இதில் ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயிலும் ப்ளஸ் அவகேடோ ஆயிலும் இதில் சேர்த்துருக்குறாங்க.
நமக்கு வந்து கலர் செஞ்சுருந்தாலும் ஹேரில் வந்து கலராக வந்து ஹேர் டே எல்லாம் அடிப்பீங்கள்ல, அந்த மாதிரி கலர் யூஸ் செஞ்சுருந்தாலும் இந்த கண்டிஷ்னரை யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேரில் இருக்கிற pH லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணுது. இதில் பேரபின் இல்லை, சிலிக்கான் இல்லை, மினரல் ஆயில் இதில் இல்லை. இதில் 300 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 499 ரூபா. இதோட செல்ஃப் லைஃப் 2 years இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் பொல்யூஷன் சன்லைட்டில் எல்லாம் போகிறீங்க, உங்களோட ஹேர் வந்து டேமேஜாக இருக்குது, உங்கள் ஹேரில் வந்து அந்த பொலிவு தன்மை இழந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷ்னரை யூஸ் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங்கான, சில்கியான, ஸ்மூத்தான ஹேர் வந்து வால்யூமான ஹேராக இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பியூரான வெர்ஜின் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரிச்சான நல்ல தரமான அவகேடோ ஆயிலை வந்து சேர்த்துருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டில் ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக உள்ள கோகோனட் ஆயிலும் அவகேடோ ஆயிலும் வந்து நமக்கு டீப்பாக நம்மளோட ஹேரை நரிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நான் கண்டிஷ்னரை எந்த மெத்தடில் ஹேரோட தன்மையை வச்சு யூஸ் செய்யணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். இனி இதில் வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நார்மலாக நம்ம செய்கிறது மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு ஹேரை நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எந்த அளவு உங்களுக்கு தேவை, உங்களோட ஹேர்லேருந்துக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை செய்யுங்க. ஓகேவா? நிறைய எடுத்து அப்ளை செய்யணும் அப்படின்னு இல்லை, தேவையான அளவு கொஞ்சமாக அப்ளை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் எடுத்து அப்ளை செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கேல்பில், ஓகேவா, உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு நல்லபடியாக மசாஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட லென்த்தான ஹேர்லையும் அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். ஓகே, இனி நான் இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து கண்டிஷ்னரை ட்ரை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நார்மலாக என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். ஆனால் நான் கலர் செஞ்ச நேரம் என்னோடய ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, ஹேரோட டிப்பில் எல்லாம் கலர் செஞ்சுருந்தேன், ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, ரஃப்பாக இருந்துச்சு. கண்டிஷ்னர் யூஸ் செய்கிறேன்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் நான் வந்து கண்டிஷ்னர் ட்ரை செய்யலாம் அப்படின்னு இந்த ப்ராடக்டை வாங்கி இருக்கிறேன். இந்த ப்ராடக்டை நான் 1 மந்த்தாக வந்து யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன். 1 மந்த் தாண்டி போகுது. உங்களுக்கு பார்க்குற நேரம் தெரியும், பாதி அளவு இருக்குது இப்போ ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ் செஞ்ச உடனே வந்து நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிடையாது. இந்த ப்ராடக்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்யணும். ரெகுலர்னால் இப்போ வாரத்தில் நீங்கள் ஒரு முறை ஹேர் வாஷ் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாள் யூஸ் செஞ்சுக்கலாம், 2 முறைனா 2 நாள். இப்போது இந்த கண்டிஷ்னரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஹேர் வாஷ் செய்கிற ஆள். அப்படி நான் ஹேர் வாஷ் செஞ்சேன் அப்படின்னா இன்றைக்கி நான் கண்டிஷ்னர் யூஸ் செஞ்சது நாளைக்கு குளிக்கிற நேரம் எனக்கு அந்த ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து காணாமல் போயிடும். கண்டிஷ்னரை எப்படி யூஸ் செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் செஞ்சுருக்கிறீங்க, ஷாம்பு யூஸ் செஞ்சீங்க, அப்புறமா கண்டிஷ்னர்லாம் யூஸ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து ஹேர் வாஷ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சரு, அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஏன்னா கண்டிஷ்னர்னு சொல்கிறது எல்லா ஹேரையும் வந்து ஒரு லாக் பண்ணது மாதிரி ஒரு ஷைனிங்கான ஒரு டெக்ஸ்சரில் ஃபுல்லாக கவர் செஞ்சுக்கும். ஓகேவா? அந்த கவர் செஞ்சுருக்கிறது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குளிக்கிற நேரம் காணாமல் போயிடும். இந்த கண்டிஷ்னரை ஹேரில் அப்ளை செஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 days எல்லாம் நல்ல சில்கி ஸ்மூத்தாக சூப்பராக வந்து ஹேர் இருக்குது. ஒரு 5th day எல்லாம் அந்தளவு போகலை. நான் வந்து டெய்லி பாத் எடுக்கிற ஆள். ஆனால் நான் இந்த ப்ராடக்டை டெஸ்ட்டு செய்கிறதுக்காக ஹேரை வந்து 1 வீக்காக வந்து நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். ஓகேவா? ஒரு முறை அப்ளை செஞ்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டைம்லேயே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்காது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் செஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 week இல்லை 3 weekல தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஹேர் வந்து நல்ல டெக்ஸ்சராக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஓவர் நைட்லலாம் ரிசல்ட் வந்து தெரியாது. ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான், ஆனால் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஹேர் நல்லா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஸ்மூத்தாக, நல்லா சாஃப்டாக, சில்கியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விஷயம் இந்த ப்ராடக்டில் நான் கவனித்தது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்டை ரூட்டில் அப்ளை செய்ய சொல்லியிருக்கிறாங்கல்ல, ரூட்டில் மசாஜ் செய்கிற நேரம் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது.
அது மட்டும் எனக்கு இதில் பிடிக்கல. எல்லாமே இந்த ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.